ஓம் சாந்தி. 22/10/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றீர்கள் அல்லது சொற்பொழிவு செய்கின்றீர்கள் என்றால் பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபாவை மகிமை செய்யுங்கள். அப்போது இந்த ஞானம் புத்தியில் அம்பு போல் பதியும். பாரதவாசி குழந்தைகளாகி நீங்கள் மிக பெரிய செல்வந்தர்களாக இருந்தீர்கள். சர்வகுண சம்பன்னம் சோலாகல சம்பூர்ண தேவதைகளாக இருந்தவர்கள், பவித்திரமாக இருந்தவர்கள், காம கோடாரி செலுத்தாதவர்கள், மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தவர்கள். பிறகு நீங்கள் இந்தளவுக்கு திவாலாகிவிட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளே, நீங்கள் அடிமைகளாக எப்படி ஆனீர்கள்? இவ்வளவு செல்வங்கள் அனைத்தும் எங்கே தொலைத்தீர்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக எவ்வாறு ஆனீர்கள்? குழந்தைகளாக நீங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களை பாபா பாபா என சொல்லியவாறே மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். அதன் மூலம் அவசியம் சகஜமாக புரிந்து கொள்வார்கள். எப்படி பாபா உங்களுக்கு சொல்கிறார், ஏ குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக உலகின் எஜமானனாக இருந்தீர்கள். அது இதேபோல் நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாபா சொல்கிறார் என்று கூற வேண்டும். நீங்கள் உலகத்தின் எஜமானனாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் உலகத்தின் அடிமைகளாக ஏன் ஆனீர்கள்? அனைவரிடமும் கடனை பெற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அவ்வளவு பணம் எங்கே சென்றது? எப்படி பாபா சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கின்றாரோ அதுபோல் நீங்களும் சொற்பொழிவு செய்வீர்களானால் அநேகருக்கு கவர்ச்சி ஏற்படும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதில்லை என்றால் யாருக்கும் நீங்கள் சொல்வது புத்தியில் பதியாது. எப்படி பாபாவின் மகிமை அளவற்றதோ அதேபோல் பாரதத்தின் மகிமையும் அளவற்றது. நான் உங்களுக்கு சத்கதி அளிக்கும் வள்ளல். ஆனால் என்னை நீங்கள் நாய், பூனை மற்றும் அணுவிலும் இருப்பதாக கூறிவிட்டீர்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் தான் உங்களுக்கு சக்திகளை தருகின்றேன், சத்கதியை தருகின்றேன். பதீத பாவன் நான் தான். என்னிடம் யோகம் இல்லாத காரணத்தினால் மேலும் மேலும் பத்தீத்தமாக ஆகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் எறும்பு போல் இருக்கின்றீர்கள். சிறிய பூச்சியாக கூட ஆகவில்லை. ஆனால் அகங்காரம் மட்டும் எவ்வளோ இருக்கின்றது. புதிய உலகத்தில் புதிய டெல்லி யமுனையின் கரையில் இருந்தது. அதன் மீது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் மாளிகை இருந்தது. அது தேவதைகளின் உலகமாக இருந்தது. இப்போது சுடுகாடாக மாறப்போகின்றது. அனைவரும் புதைக்கப்பட வேண்டிய பிணங்களாக ஆகப் போகின்றனர். அதனால் பாபா கூறுகின்றார், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக என்னை நினைவு செய்வீர்களானால் தூய்மையானவர்களாக ஆவீர்கள். சிலர் ஐக்கியமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் யாரும் ஐக்கியம் ஆக முடியாது. அனைவரும் பார்ட்டை நடித்தே ஆக வேண்டும். நடிகர்கள் அனைவரும் அழியாதவர்கள். இது அனாதி அவினாஷி டிராமா. மோட்சம் என்பதே யாருக்கும் கிடைக்க முடியாது. பாபா சொல்கிறார், நான் இந்த சாதுக்களை கூட விடுவிப்பதற்காக வருகின்றேன். எதுவரை என்னுடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அதுவரை ஆத்மாவில் உள்ள கரை என்பது நீங்காது. பாபா மிகவும் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பதில்லை. அதனால் எறும்பு போல் மெதுவாக சேவை செய்கிறீர்கள். தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களிலிருந்து புத்தி யோகத்தை விடுவியுங்கள். தனது தேகத்தை விடுத்துவிட்டால் மிச்சம் இருப்பது ஆத்மா மட்டுமே. உங்களை அகிம்சையானவர்களாக வைஷ்ணவர்களாக ஆக்குகின்றேன். காம கோடாரி செலுத்தாதவர்கள்தான் வைஷ்ணவர்கள் என சொல்லப்படுகிறார்கள். அவர்கள்தான் விஷ்ணு வம்சத்தினை சேர்ந்தவர்கள். ஆகவே குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் விஷ்ணுபுரிக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். சேவையில் வெற்றி பெறுவதற்கு அகங்காரத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை சொல்ல வேண்டும். நினைவில் இருந்து சேவை செய்ய வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுக்களில் தனது நேரத்தை வீணடிக்க கூடாது.
உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும். எந்த ஒரு இம்சையும் செய்யக்கூடாது. தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களிலிருந்து புத்தியோகத்தை விடுவித்து விட வேண்டும். ஓகே சரி என்ற பாடத்தின் மூலம் சேவையில் மகான் ஆகக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற தகுதி உள்ளவர் ஆகுக. எந்த ஒரு சேவையையும் குஷியுடனும் ஊக்கத்துடனும் செய்து கொண்டு சதா கவனம் வையுங்கள். என்ன சேவை நடைபெறுகின்றதோ அதில் அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே ஆசீர்வாதங்கள் உள்ளனவோ அங்கே கடின உழைப்பு இருக்காது. இப்போது இதே லட்சியம் இருக்கட்டும். யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். ஓகே என்ற பாடம்தான் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான சாதனம் ஆகும். யாராவது தவறாக இருந்தாலும் அதை தவறு என்று சொல்லி தள்ளி விடுவதற்கு பதிலாக ஆதரவு கொடுத்து எழுந்து நிற்கச் செய்யுங்கள். சகயோகியாக ஆகுங்கள். அப்போது அவரிடம் இருந்தும் திருப்தியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யார் ஆசீர்வாதங்களை பெறுவதில் மகான் ஆகின்றார்களோ அவர்கள் தாமாகவே மகான் ஆகிவிடுவார்கள். கடின உழைப்புடன் கூடவே தனது ஸ்திதியையும் வலிமை மிக்கதாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். யோகத்தின் பிரயோகம் என்றால் தன்னுடைய தூய சங்கல்பங்களின் பிரயோகம். உடல் மீது மனதின் மீது சங்கல்பங்கள் மீது அனுபவம் செய்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இதில் ஒருவர் மற்றவரை பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், பழையவர்கள் செய்கிறார்களா செய்வதில்லையா என்பதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவத்தில் முன்னால் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் இது தனது உள்ளார்ந்த புருஷார்த்தத்தின் விஷயமாகும். எப்போது இத்தகைய தனிப்பட்ட ரூபத்தில் இந்த பிரயோகத்திலே ஈடுபட்டு விடுகின்றார்களோ, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களோ, அப்போது ஒவ்வொருவருடைய சாந்தியின் குழுரூப சக்தியின் பிரபாவம் உலகில் முன்னால் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.